ஆனந்த பூங்காற்றி. ஐயோ, ரொம்ப கோவமா நிக்கிறான் போல இருக்கே. என்ன கீழே குனிஞ்சு என்னத்த பார்த்துட்டு இருக்கான்? ஒருவேளை நம்ம வந்ததை பார்த்துட்டானோ, நம்மள அடிக்கிறதுக்கு கல்லு கில்ல தேடுறானோ? இப்படியே ஓடிடுவோமா? இல்ல வேணாம், அது தெரிஞ்சா அதுக்கும் அடிப்பான். டேய் கார்த்திக், டேய் ராகுல், வந்துட்டியாடா? என்ன இவன் டென்ஷன் ஆகி அடிப்பான்னு பார்த்தா கூலா வந்துட்டியான்னு கேக்குறான். அப்ப நம்ம மேல கோவம் இல்லையோ? டேய் ராகுல், உன்னதான் கேக்குறேன். என்ன, நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு டென்ஷன் ஆகி என்ன திட்டுவியோன்னு பார்த்தா நீ என்னவோ நார்மலா பேசுற. மச்சி, எதுக்கும் ஒரு ரீசன் இருக்குன்னு எங்க மம்மி அப்பப்ப சொல்லுவாங்க. இப்ப நீ லேட்டா வந்ததுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஆமாண்டா, ரீசன் இருக்கு, ட்ரெயின் கொஞ்சம் லேட்டு. டேய் அது உன்னோட ரீசன்டா, எனக்கு இங்க வெயிட் பண்ணல. அப்போ நான் வெயிட் பண்ணதுக்கான ரீசன் இருந்தது. என்ன சொல்றான் இவன்? ஒருவேளை வெயில்ல ரொம்ப நேரம் நின்னதுனால இப்படி ஆயிட்டானோ? டேய் ராகுல், சொல்லுடா. நான் சொல்லிட்டு தான்டா இருக்கேன். கார்த்திக், நீ ஏதோ சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, ஆனா என்னன்னு புரியலடா. ராகுல், நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ வரலன்னு தெரிஞ்ச உடனே உன்னை கொன்னுலாமான்னு நினைச்சேன். ஆனா உன் நல்ல நேரம் கடவுள் உன்னை காப்பாத்திட்டாரு. என்னடா சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் உனக்கு புரியாதுடா, வா வீட்டுக்கு போலாம். என்ன இப்படி பேசுறான் இவன்? என்னாச்சு இவனுக்கு? ஒருவேளை நான் நினைச்சது கரெக்டு தான் நினைக்கிறேன். ரொம்ப நேரம் வெயில்ல நின்னதுனால இப்படி ஆயிட்டானோ? டேய் வா போலாம். அதோ வந்துட்டேன்டா. மகா, சமையல்லாம் ஆயிடுச்சா? முடிஞ்சதுக்கா, காலையிலே முடிச்சிட்டேன். ஆமாம், உன் புருஷன் வேலைக்கு போகிறார்ல, அதனால் காலையிலே சமையல் செஞ்சு வச்சிருவேன். ஆமாங்க்கா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன் மகா. என்னன்னு சொல்லுங்கக்கா. இந்த அறிவு பிள்ளை இருக்குல்ல, அது கூட பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. அக்கா ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? நல்ல பொண்ணு தான்க்கா. யாருமா அவளா நல்ல பொண்ணு? கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. இதெல்லாம் எப்படி தான் பெற்று வளர்த்து விட்ருக்காங்களோ. பெற்றவங்கள சொல்லணும், ஒழுங்காக வளர்த்துருந்தா இந்த அளவுக்கு தெரியுமா இது? அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா, நம்மளும் பொண்ணுங்க வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுக்கா. ஆமாம், அவளுக்கு நீ ஜால்ரா போட்டுனே தெரிஞ்சுன்னு. அவள் குணம் என்னன்னு உனக்கு சரியா தெரியலல்ல, போக போக புரிஞ்சுப்ப பாரு. அவள் சரியான விஷப்பாம்பு. அதை வீட்டுக்குள்ளே சேர்த்தன்னு நினச்சிக்கோ, அவ்வளோதான் உன் வீடே. அக்கா அந்த மாதிரிலாம் பேசாதீங்கக்கா, நல்ல பிள்ளை தான்க்கா அவ. என்ன ஒன்று கொஞ்சம் வாழ்தனமாக இருப்பாக்கா, அவ்வளோதான். வாழ்தனம் பண்ணாதுன்னா குழந்தையா எரும மாடு கணக்காக வளர்ந்து நிற்கிது. ஒன்று புருஷன் அடக்கணும், இல்லை பெற்றவங்க அடக்கணும். எல்லாரும் விட்டுட்டாங்க, இப்போ இவ எல்லாரையும் மிரட்டிட்டு திரிறா. காலையில் அவ்வளோ குப்பைமா, வெறும் பேப்பரும் கவருமா இருக்குது. என்னத்தை தின்றாலோ தெரியல. பஜ்ஜி போண்டா வாங்கின கவர்லேருந்து எல்லா கவரும் எங்கள் வீட்டு வாசலில் தான் கிடக்குது. இந்த குப்பையெல்லாம் ஏன் இங்கே எடுத்துட்டு வந்து கொட்டுறேன்னு கேட்டதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுகிறா அவ. எம்மா, ஒரே ஒரு கவர் போட்டதுக்கா இவ்வளோ போய் சொல்லுது? மகா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைக்கா, காலில் ஏதோ குத்துற மாதிரி இருந்ததா, அதான் பார்த்துட்டு இருந்தேன். சரி அதை விடு, நான் சொல்கிறத கேட்டுக்கோ. அவளை வீட்டில் சேர்க்காத. உன் 2 பிள்ளைங்களும் உன் பேச்சை கேட்காம கெட்டு போயிடுங்க. அந்த அளவுக்கு அவள் மாற்றிடுவா. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. இதுக்கு மேலே உன் இஷ்டம். இதுவும் ஒரு அம்மா தானே, ஒரு பொண்ணை பற்றி எப்படிலாம் பேசிட்டு போகுது. அக்கா வாங்கம்மா. பரவாயில்லையே, போயிட்டு சீக்கிரமா வந்துட்டு இருக்கீங்களே. என்னக்கா லேட்டா வந்தோன்னு குத்தி காட்டுறீங்களா? இல்ல அறிவே, நிஜமாவே சீக்கிரமா வந்துட்டு இருக்கீங்க. சரிக்கா, அதெல்லாம் விடுங்க. அந்த பியூட்டி இங்க எதுக்கு வந்து பேசிட்டு போகுது? என்னது பியூட்டியா? ஆமா மது, அது மனசுல அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு. ஆத்த அறிவக்கா, அந்த ஆன்டி காதுல கேட்டுற போது. ஏன் கேட்டா என்ன? நான்லாம் பயப்பட மாட்டேன். நீ சொன்னியான்னு கேட்டா ஆமா நான் தான் சொன்னேன்னு போயிட்டே இருப்பேன். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வண்டி எப்படி ஓரமா விட்டுட்டு 2 பேரும் வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். அக்கா நீங்க ஃபர்ஸ்ட் மதுவை கூட்டிட்டு போய் டிஃபன் கொடுங்கக்கா. நான் காய்கறி எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள அடுக்கிட்டு அப்புறமா வண்டி பெட்ரோல் போட்டு வந்துடுறேன்க்கா. என்னது பெட்ரோல் போட்டு வரியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சும்மா இருங்கக்கா. உங்க வண்டியை நீங்க யூஸ் பண்றதை விட நான் தான் அதிகமா யூஸ் பண்றேன். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டே போயிட்டாரு, வண்டி எடுத்துட்டு போனா பெட்ரோல் போட்டு எடுத்துட்டு போய் விடுன்னு. நீங்க பசங்களுக்கெல்லாம் டிஃபன் கொடுத்துட்டே இருங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல பறந்து வந்துடுறேன். அறிவு வேணாம், அறிவு விடு. அக்கா நீங்க சும்மா இருங்களேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சாப்பிட்டு போவா. அக்கா நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. மது நீ போய் சாப்பிடு, நான் வந்துடுறேன்.
ஆ சரிக்கா. ஏடி தக்காளியும் பூண்டும் வாங்கிட்டு சொன்னனே மறந்துட்டியா? அதெல்லாம் நான் ஒன்றும் மறக்கல. அறிவக்கா பேக்குள்ளே தான் எல்லாம் இருக்கு. அப்புறமா எடுத்துட்டு வந்து தரேன்னு சொன்னாங்க. அப்படியா? சரி சரி. என்ன ஏதுன்னு கேட்காம திட்டிடுறியம்மா நீ. சரி சரி, வா டிஃபன் சாப்பிடலாம். ம். இவ்வளோ காலையில என்னமா வெயில் அடிக்குது பா. சரி பேக் எடுத்துட்டு போவோம் உள்ள. எப்பா என்ன கணம் கணக்குது. இந்த பேக் எல்லாம் தூக்குறதுக்கே நிறைய சாப்பிடணும் போல. இவளுக்கு இதே வேலையா போயிடுச்சு. இன்னைக்கு இவளை நான் விடுறதா இல்லை. ஏய் அறிவு, வெளிவாடி, வெளியே வாங்குறேன்ல. இந்த கிளவி எதுக்கு கத்துது இப்ப? இம்சை தாங்க முடியல. முதல்ல இத போட்டு தள்ளணும். என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டனா? என்னது இது? இது மண்ரோடு, அது கூட தெரியாதா? ரொம்ப நடிக்காத. நடிச்சா மட்டும் நான் ஒன்றும் விட்டுற மாட்டேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன இது? தெருவை எதுக்கு இப்படி நாஸ்தி பண்ணி வச்சிருக்க? நான் என்ன நாஸ்தி பண்ணேன்? என்ன கேக்குறீங்க? எனக்கு புரியல. இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்து சேரெல்லாம் பூசி எப்படி ஆக்கி வச்சிருக்க பாரு தெருவை. எப்பா முடியல. ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? என்ன என்ன ஓவரா இருக்கு? எப்பவுமே நம்ம வீட்டையும் தெருவையும் சுத்தமா வச்சுக்கணும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருக்குறள்லாம் நீ படிக்க மாட்டியா? இங்க பாருங்க ஆண்டி, எனக்கு ஓரளவு தான் பொறுமை. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. ஆமாம்மா ஆமாம். நீ என் வீட்டு வாசலை என் தெருவுலலாம் குப்பை போட்டு இப்படிலாம் அசிங்கப்படுத்திட்டு இருப்ப. நான் சும்மா இருக்கணுமா? இங்க பாரு ஆண்டி, வண்டி ஓட்டினா டயர் மார்க்கு வரதான் செய்யும். அதுக்காக இந்த தெருவில் யாருமே வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலை. இந்த மாதிரி தெருவில் மார்க்கை போட்டுட்டு வரவேணான்னு தான் சொல்கிறேன். இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. இங்கே பாரு, நான் சொல்லினே இருக்கேன்னா நீ போயினே இருக்க. இதுக்கு மேல உன்னை விட்டா நீ சரிப்பட்டு வர மாட்ட. இதோ வர இரு. என்ன முறைக்கிற? நீ முறைச்சா நான் பயந்துருவேனா என்ன? ஏய் என்னடி பண்ற? விடு. ஏண்டி கீழே விடு. ஆ இந்த பொசிஷன் கரெக்டு. ஏடி கீழே இறக்கி விடு, பயமா இருக்கு. ஓகே இது கரெக்டான பொசிஷன். இங்கே பாருங்க ஆண்டி, இங்கேயே உட்காந்துக்கோங்க. இந்த பக்கம் என்னென்ன வண்டி போகுது என்னென்ன வண்டி வருதுன்னு பார்த்துக்கோங்க. எவனோ டயர் மார்க் கூட இந்த பக்கம் கிராஸ் ஆகி போனா அவனுக்கு ஃபைனை போட்டுருங்க. புரியுதா? ஏ இறக்கி விடுடி, பயமா இருக்கு. ஆண்டி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? வீட்டையும் ரோட்டையும் சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காருல ஆண்டி. ஏண்டி அவர் என்னத்தனா சொல்லிட்டு போறாரு? என்னை இறக்கி விட்டு போடி, பயமா இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா இங்கே கடை. திருவள்ளுவர் சொன்னாராம். அவர் என்ன மாதிரி அருமையான குரல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் விட்டுருச்சு. வீட்டையும் ரோட்டையும் சுத்தமா வச்சுக்கணுமா. கேளவி. ஏண்டி இறக்கி விட்டு போடி, பயமா இருக்கு. ஆண்டி 24 hours கழிச்சு வந்து கூட்டு போறேன். அங்கே இருங்க அது வரைக்கும். என்னத்த சொல்லிட்டு போறா? இவ தலையில இடி உழ. எம்மா பயமாலாம் இருக்கு.